நோவாவின் பெருவெள்ளத்திற்குப் பிறகு அவரது மகன்கள் மூலமாக மனித இனம் மீண்டும் பெருகியது. அப்போது நடந்த மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு தான் பாபேல் கோபுரம், டவர் ஆஃப் பேபல். இது மனிதனின் பெருமையையும் அதன் விளைவாக மொழிகள் எப்படி உருவாயின என்பதையும் விளக்குகிறது. ஆதியாகமம் 11:1. ஒரே மொழி, ஒரே பேச்சு. அந்த காலத்தில் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஒரே மொழியை பேசினார்கள். அவர்கள் கிழக்கு நோக்கி பயணம் செய்து ஷீனார் என்னும் தேசத்திலுள்ள ஒரு சமவெளியில் குடியேறினார்கள். 2. மனிதர்களின் திட்டம். அங்கே அவர்கள் ஒன்று கூடி, நாம் செங்கற்களைச் செய்து நெருப்பிலே சுட்டு வானத்தை எட்டக்கூடிய ஒரு கோபுரத்தையும் ஒரு நகரத்தையும் கட்டுவோம், அதன் மூலம் நம்முடைய பெயர் பிரசித்தி பெறட்டும் என்று பேசிக்கொண்டார்கள். அவர்களுடைய நோக்கம் 2. பெருமை, தங்களுக்கு என்று ஒரு பெரிய பெயரை உண்டாக்கிக் கொள்வது. கீழ்ப்படியாமை, பூமி முழுவதும் பரவி நிரப்புங்கள் என்ற கடவுளின் கட்டளைக்கு மாறாக ஓரிடத்திலேயே தங்கிவிட நினைத்தது. 3. கடவுளின் தலையீடு. மனிதர்கள் கட்டிக்கொண்டிருந்த நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்க கடவுள் இறங்கி வந்தார். அவர்கள் ஒரே சிந்தனையோடும் ஒரே மொழியோடும் இருப்பதால் அவர்கள் நினைத்ததைச் செய்து முடிப்பார்கள் என்று கடவுள் கண்டார். அவர்களுடைய அகந்தையை அடக்க கடவுள் ஒரு செயலைச் செய்தார். அவர்களுடைய மொழியை தாறுமாறாக்கினார், குழப்பினார். இதனால் ஒருவருடைய பேச்சு மற்றொருவருக்கு புரியாமல் போனது. 4. விளைவு, சிதறிப்போதல். பேச்சு புரியாததால் கோபுரம் கட்டும் வேலை பாதியிலேயே நின்றது. மக்கள் தங்களுக்கு புரிந்த மொழியை பேசும் கூட்டங்களோடு சேர்ந்து பூமியின் வெவ்வேறு பகுதிகளுக்குச் சிதறிப்போனார்கள். அந்த இடத்திற்கு பாபேல் என்று பெயர் வந்தது. பாபேல் என்றால் எபிரேய மொழியில் குழப்பம் என்று பொருள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, பாபேல் கோபுரத்தின் கதை மனிதன் கடவுளுக்கு இணையாக தன்னை உயர்த்த நினைக்கும்போது ஏற்படும் வீழ்ச்சியை காட்டுகிறது. இதன் பிறகுதான் உலகில் வெவ்வேறு கலாச்சாரங்களும் மொழிகளும் உருவாயின. பாபேல் சம்பவத்திற்குப் பிறகு கடவுள் ஒரு தனி மனிதனை அழைத்து அவன் மூலமாக ஒரு புதிய ஜாதியை உருவாக்க திட்டமிட்டார்.